வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். சிம்ம ராசி அன்பர்களே, குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரமாக இருக்கிறார். அதே சமயம் ஏற்கனவே சனி பகவானும் வக்ரமாக இருக்கு. இந்த 2 வருடாந்த கிரகங்கள் வக்ரமாகும் போது என்ன மாதிரியான பலன் அப்படிங்கிறத டீட்டெயில நம்ம பார்க்கும் பொழுது, சனி பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்கிறார். அந்த சனி என்பது யாரு? உங்களுக்கு 6க்குரியவன் மற்றும் 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதியும் அவரே, கடன் நோய் எதிர்ப்பு பகையை கொடுக்கக்கூடியவனும் அந்த சனி இப்போ வக்ரமாக இருந்து உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம் என்பது அதிகமாக தென்படும். தான் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தணும்ங்கிறதுல குறியாக இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும். அப்போ என்ன, எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா, நிச்சயமாக 7ஆம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் அல்லவா? அப்ப 7க்குரியவன் 7ஆம் இடத்திலேயே உட்கார்ந்திருக்கார், இப்ப வக்ரமாக இருக்கார். அப்ப இதுவரைக்கு திருமணம் திருமணம் தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப மாறப்போகிறது. திருமணத்தை நடத்தி வைக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். குரு பகவானும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு அங்கிறது இருக்கு. அப்ப சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சிம்ம ராசினருக்கு நிச்சயமாக அமையும். என்ன, யாருக்கு திருமணம் நடக்கும்? உங்களுக்கு நடக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் 4ஆம் இடத்தை பார்க்கிறார், தாய் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு. என சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா? அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த தொந்தரவுகள், தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தாய் உணர்வு, தாயோட கூட பிறந்தவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நல்ல விதமாக நடப்பதற்கான ஒரு காலகட்டமாக அமையும். ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் என்பது திடீரென்று அமைவிடும். அதாவது கட்டின வீட்டை வாங்குவது, அல்லது இடம் வாங்குவது, அல்லது என்ன வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்ப சொந்த வீட்டில் போய் குடியமருவது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த சிம்ம ராசினருக்கு அமையும். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும், ஏன்னா குரு பகவான் வக்ரம் அடைந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் அதிபதியாக சனி பகவான் உட்கார்ந்திருக்கார். அப்ப என்ன, 6ஆம் இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக எப்பொழுதுமே இந்த சிம்மராசினர் இந்த காலகட்டம் இருக்க வேண்டும். அதாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்றேன். ஏன்னா 6ஆம் இடம் என்பது என்ன, கடன் விஷயத்தில் சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுத்த வேண்டும். இல்லைன்னா கடனை வளர்க்கும், கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்ற நிகழ்வுக்கு சென்றுவிடும் என்கின்ற அமைப்பு இருக்கின்ற காரணத்தால கடன் விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த சிம்ம ராசினர் செயல்படுத்த வேண்டும். அதே சமயத்தில் எதிர்ப்பு சார்ந்த விஷயம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். தொழில் ரீதியாக இருக்கலாம், வேலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிர்ப்பு என்பது புலப்படும். அப்ப அந்த எதிர்ப்புக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்குள்ள போக வேண்டாம். வம்புக்குள்ள போனீங்கன்னா நீங்க நல்லதே செய்யணும்னு நினைச்சு எதையாவது செய்தாலும் அது தவறாக மாறி உங்களுக்கு அழுத்த பிரஷரை கொடுத்துவிடும். நீங்க நல்லது செய்தாலும் நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை என்கின்ற காரணத்தால அதுல கவனமாக இருக்கணும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் போகக்கூடாது. வழக்கு அப்படின்னாலே இனி இந்த வழக்குங்கிற விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னா இன்னொரு 2 வருடங்களுக்குமே அந்த வழக்கு சார்ந்த விஷயத்துக்குள்ளேயே போய் அதிலேயே சிக்கிட்டு அதுக்குள்ளேயே மனம் சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அடைந்து கொண்டு ஒரு மாதிரியான தன்மையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பீர்கள். அப்ப கடன்,
வம்பு, வழக்கு, எதிர்ப்பு, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போகக்கூடாது சிம்மராசி அன்பர்கள். அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில், உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லணும். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார், 6க்குரியவன் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ என்ன, சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைக்கும் தலை தூக்கும். ஏன்னா நீங்கள் பிடிவாதக்காரராக இருப்பீங்க, தான் என்ன நினைக்கிறோனோ அதை செயல்படுத்தணுங்கிற எண்ணம் இருக்கும் அல்லவா. அப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படுங்கள். இந்த சிம்மராசி என்பர்கள் வரக்கூடிய இனி 2 வருட காலத்துக்குமே என்ன, வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி கொள்ளுங்கள். வேலையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, சிக்கி கொள்ளக்கூடாது. நெகட்டிவ் என்று உங்க உள்மனசுக்கு எது படுகிறதோ அந்த இடத்துக்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறத மனசுல பதிய வைத்து செயல்படுங்கள். ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அதாவது குடும்பத்தை விட்டு விட்டு தன்னுடைய தொழிலுக்காக, தன்னுடைய வேலைக்காக அந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு ஐடி செக்டராக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது நீங்கள் படித்த படிப்புக்குண்டான வேலை வெளிநாட்டில் அமைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை. ஆனால் காதல் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். காதல், இந்த காலகட்டத்தில் காதல் இருக்கின்றவர்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும். இல்லைன்னா காதல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகளையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஸோ எதை பேசணுமோ, என்ன எப்படி இருக்கணுமோ அதை செயல்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா காதல் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போனீங்கன்னாலும் மன ரீதியாக சில தொந்தரவுகளையும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். புத்திசாலித்தனமாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். சரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது அந்த உள்ளார்ந்த அறிவு என்பது நிச்சயமாக சொல்லும். உள்ளுணர்வு சக்தி என்பது அதிகமாக புலப்படுத்தும். இந்த கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார், பேச்சு அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ அந்த கேது பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்திலும் வாக்குஸ்தானத்திலும் தனஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால தனம், குடும்பம், வாக்கு, ஸோ இந்த 3 விஷயங்களில் சின்ன அதாவது வாக்குங்கிறது என்ன, நீங்க பேசக்கூடிய செயல்பாடுகள் நல்லது பேசினாலும் கெட்டதாக போய் முடியும். அப்போ என்ன பண்ணணும், எதை பேசணுமோ அதை சரியாக பேசிக்கொண்டு இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு அஷ்டம சனி வரப்போகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த சிம்மராசி அன்பர்கள் செயல்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றேன். ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, வேலை சார்ந்த விஷயத்திலும் சில அழுத்த பிரஷர்கள் இருக்கு. கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை மட்டும் விட்டுவிடக் கூடாதுங்கிறது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். ஸோ இங்க இருந்தால் அக்கறைக்கு இக்கரைப்பச்ச, இங்க ஒரு மாதிரியான அழுத்தம் பிரஷர் இருந்தனா வேற இடத்துல வேற மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷர் இருக்கும். ஆனா அதே சமயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்கள் கவனமாக எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத இப்பிருந்தே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சனி பகவான் உங்களுக்கு 6க்குரியவனாக இருக்கிறார். கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவனாக இருக்கின்றார் என்கின்ற அமைப்புக்குள்ள இந்த சனி திசை நடக்கக்கூடிய இந்த சனி திசையாக இருக்கட்டும் அல்லது சனி புத்தியாக இருக்கட்டும் கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டும். அல்லது வேற எந்த கிரகங்களினுடைய தசை நடந்தாலும் சனியினுடைய இணைவு பெற்ற கிரகங்களின் தசை அல்லது சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களினுடைய இணைவில் பெற்ற எந்த ஒரு கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். ஆனால் நிச்சயமா இந்த வக்ர காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய தன்மையில் இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு.